மறந்துட்டு போயிருப்பான். இரு வர்றேன். வை மேனேஜர். மேனேஜர் சார், இந்த ஐயா இந்த கடுதாசி படிச்சு பாரு. உங்க சொந்த விவகாரத்தை நான் படிக்கிறது. என் விவகாரம் இல்லையா, இந்த வீட்டு மேனேஜருக்கு வந்த கடுதாசி. முழி, நல்லா முழி. நீ ஏயா முழிக்கிற? உன் பேரை சொல்லிட்டு 300 ரூபாய் என்கிட்ட மேனேஜரா இருந்தான்னு சொல்லிருக்கேன்ல, அவனுக்கு அவன் பொண்டாட்டி எழுதின கடுதாசி படிச்சு பாரு. அப்படிங்களா? என்ன அநியாயம், அக்கிரமம். அன்புள்ள அத்தான், நீ என்னையா அத்தான் போத்தான்னு கிட்ட கடைசியில படியா? உங்கள் சந்திப்பினால் ஏற்பட்ட பலன், இந்த ஊரை விட்டு 2 நாட்களில் நான் போகாவிட்டால் உங்கள் கைகளாலேயே என்னை கொலை செய்து விடுவதாக சொன்னீர்கள். நீ ஏயா கொலை பண்ற மாதிரி என்ன பாக்குற? அங்க படி. வாழ்வு இழந்தவளுக்கு உயிரை பற்றி என்ன கவலை, எதற்கும் துணிந்து விட்டேன். சார் பாத்தியா ஐயா, இந்த பையன் யாருக்கும் தெரியாதபடி அங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி அவளை கை விட்டுட்டு இங்க ஓடியாந்து இருக்கிறான். அந்த பொண்ணு இங்க வந்திருக்கான், அவளை கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி இருக்கிறான். இந்த மாதிரி ஆம்பளைங்களை நடுத்தெருவுல நிக்க வச்சு சுடணும். சுடணும். பாவம், அந்த பொண்ணு கண்ணீர் வடிச்சு எழுதி இருக்கிறான். அவன் பெரிய வில்லனா இருப்பான் போல் இருக்க. சார், இந்த மாதிரி பசங்க கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க சார். சுடு தண்ணியில கைய விட்ட மாதிரி உதற. என்னடா? வணக்கம் சார். ஓ, வாங்க 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 வாங்க. என்ன சார் அப்படி திடீர்னு? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம். தாராளமா பேசுவோம், உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. என்ன லேசா ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை. இது பாருங்க, உங்க வீட்டுல யாராவது பொம்பளைங்க காணாம போயிட்டாங்களா? ஆமா, முன்ன என் சம்சாரம் காணாம போயிட்டா அதான் விட்டுட்டாளே. இவங்களை தவிர வேற யாரும் பொம்பளைங்க உங்க வீட்டுல இல்லையா? ஓ இருக்குது, என் மக இருக்குது. குழந்தை மாடியில படுத்து தூங்குது. ஏன் சார் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இது பாருங்க, புடவை. நான் நாளைக்கு முன்ன ஜீரம் நதியில இந்த புடவை கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுடைய பிணமும் கிடைச்சது. பணமா? என்ன அநியாயமா இருக்க? இறந்து போன பெண் தமிழ்நாட்டு பெண்ணா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாயிருக்கு. 2 நாளா எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு வரேன். மேனேஜர் சார், அவன் சொன்னது போல இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான் போல இருக்கையா? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் சார். வாட்? கொலையா? மிஸ்டர் சுக்கலிங்கம், யார் கொலை செய்தா? தயவு செய்து விவரமா சொல்றீங்களா? இல்ல, நான் என்னமோ உடகிட்டேன். நான் நம்பவே மாட்டேன். உங்களுக்கு இதுல ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. தயவு செய்து உண்மையை சொல்லிடுங்க. இல்லாவிட்டா அவங்களை நான் அரெஸ்ட் பண்ண முடியாது. அரஸ்டா? என்னங்க இது? என்ன அது? அதாவது உங்களை கைது செய்ய போறாங்க. கைது அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாதுங்களே. ஆமாங்க ஆமாங்க. நான் சொல்றது கேளுங்க. நீ வேற ஏதாவது சொல்லிட்டு மாட்டீங்க, சும்மா இரு. என்ன பேச வேண்டிய? நான் என்ன சார் பண்றது? என்ன அது எல்லாரும் சேர்ந்து மாட்டி ஊட்டி வேடிக்கை பாக்குறீங்க? மிஸ்டர் சுக்கலிங்கம், ஏதோ கொலைகளைன்னு சொன்னீங்களே, அதை பத்தி விவரமா சொன்னா உங்களுக்கு எந்தவித ஆபத்து இருக்காது. என்னங்க, உங்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்லிட்டு போங்களேன். யோ, நீ என்ன இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துகிட்ட? எனக்கு ஒரு கர்மமும் தெரியாதுங்க சார். நான் சொல்றேன் சார், எனக்கு முன்ன ராஜன் ஒருத்தன் இவர்கிட்ட மேனேஜரா இருந்தான். தனக்கு கல்யாணமே ஆகலன்னு இவரை ஏமாத்தி இருக்கிறான். ஆமா, அவன் உங்களை ஏமாத்த வேண்டிய காரணம் இத மாதிரி வம்பல இழுத்து விடுறதுக்கு. நான் என்னத்த சார் கண்டேன்? சார், இவர் மகளை கல்யாணம் செய்துட்டு இவருடைய சொத்து பூராவும் அடையணும்னு அவனுக்கு ஆசை இருந்திருக்கலாம். ஆனா அவனை தேடிட்டு அவன் பெண்டாட்டியே இங்க வந்துட்டான். தன்னுடைய திட்டத்துக்கு இடைஞ்சலாயிருப்பான்னு அவளை இவன் கொலை செய்திருக்கணும்னு இவர் சந்தேகப்படுறாரு. நான் எங்கயா சந்தேகப்படுறேன்? நீ ஏன் இழுத்து இழுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட விடுற? சார், அவன் மனைவி நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்து தொலைச்சு விட்டனே. அவனுடைய மனைவிதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அவதான் சொன்னா. சார், இவங்க அப்பாவி, யார் இதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. அம்மா, தயவு செய்து நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? சார், அவ உள்ள போயிட்டா என்ன பண்ண போறீங்க? நீங்க பயப்படாதீங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க, என் பேச்ச கேளுங்க. அவருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படாது. ஆமாமா, நீங்க உள்ள போங்க, நான் இருக்கிறேன். போ தங்கம், போ தங்கம், போ போ. உள்ள போடா எலி பயல. மிஸ்டர் சுக்கலிங்கம், கொஞ்சம் என்னோட வாங்க. எழுந்துங்க. எங்க கூப்பிடுறீங்க? பணத்தை அடையாளம் காட்டு. எனக்கு பணத்தை பார்த்தாலே பயமா இருக்குமே. இப்போ நீங்க தான் எங்களுக்கு முக்கியமான சாட்சியா இருக்கீங்க. வேற வழி இல்லை. எனக்கு வேற வழி இல்லையா? சார், நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்லு? போலீஸ் உத்தரவு போட்டா உடனே கீழ்ப்படிஞ்சாகணும். போயா, காஷ்மீர்ல ஏகப்பட்ட குழுவுரு. இந்த சேதியை கட்டவன இன்னும் குழுவுரு. சார், தயவு செய்து கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஓடி போய் ஒரு கம்பளி சொக்கா போட்டுட்டு வந்து. எங்கயா கூட்டிட்டு வந்திருக்காங்க? இந்த இடத்துக்கு பேர் தான் மார்ச். என்ன மார்ச் ஏப்ரல் இருக்கிற நீ? அதாவது பிணக்கிடங்கு. கும்பல் கும்பலா பிணங்களை இங்கதான் ஐஸ் போட்டியில போட்டு வச்சிருப்பாங்க. என்னது என்னது? பிணங்களை ஐஸ் போட்டியில இங்கதான் போட்டு வச்சிருப்பாங்க. நடுக்குறியா? சுக்கலிங்கம், உள்ள வாங்க. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன எனக்கே ஐஸ் தர்றீங்க? What boy? मुझे उस लड़की की लाश दिखाई है जो जल में डूबी. ஐயா, இதுமே பணத்தை கொண்டாந்து காட்டுவாங்களா? பாருங்க. மிஸ்டர் சுக்கலிங்கம், நீங்க சொன்ன பொண்ணு இந்த பணம் தானான்னு பார்த்து சொல்லுங்க. என்ன பணத்தை பார்க்க சொல்றாரு? எனக்கு ராத்திரில கனவுல வரும் ஐயா. பயப்படாதீங்க, நீங்க ஏன் பதறீங்க?
ஆமான்னு சொல்லிட்டு போங்களேன். கமான் கமான். இந்த பொண்ணு தானா பார்த்து சொல்லுங்க. ஆமா சார், ஆமா சார். தட்ஸ் ஆல் ரைட். நில்லுங்க. இந்த வாக்குமூலத்துல கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா சார்? இப்ப எனக்கு இருக்கிற கடுபடியான கையெழுத்து போட்டேன் நான். என் பேரு சொக்கலிங்கம். அது ஏதாவது சோகலிங்கம் ஆயிடும். அப்புறமே பரவாயில்ல போடுங்க. எதையாவது போட்டு தொலைங்க. எப்படியா போடுறது? நிதானிச்சு முடியுது. பாத்தியா தங்கம், பாத்தியா? அந்த பய ராஜ் நல்லா செமத்தியா மாட்டிக்கிட்டான். என்னங்க இது? அவன் இவ்வளவு பயங்கரமான கொலை செய்திருப்பான்னு என்னால நம்ப முடியலையே. உங்கள மாதிரி தாங்க நான் கூட முதல்ல நம்பல. ஆனா இவர் பணத்தை பார்த்து இத அவன் பெண்டாட்டி தான் சொன்ன பிறகுதான் நான் கூட நம்ப வேண்டியதா போச்சு. யோ யோ, இந்த கன்றாவிய எவையா கண்ணால பார்த்தான்? நீ சொல்லி கொடுத்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அந்த பணத்தை பார்த்து இது பழைய மேனேஜர் பொண்டாட்டின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க எங்க போனீங்க? பணத்தை எங்க பாத்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. உங்ககிட்ட மேனேஜர் ஆயிருந்தானே ஒரு அயோக்கியன். அவன் தன் பெண்டாட்டியை கொலை செய்து ஆத்துல போட்ட பணம் போலீசார் கையில கிடைச்சிருக்கு. அதை அடையாளம் காட்டத்தான் இவரை கூட்டிட்டு போனாங்க. போய் அத்தனையும் கட்டுக்கதை. அப்பா, ராஜ் இந்த கொலையை செஞ்சிருக்கவே முடியாது. நான் உண்மையை சொல்றேன். அவருக்கு மனைவியே கிடையாது. என்னம்மா உளறேன்? இந்த கொலை விஷயமா அதை இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் போலீஸ்ல உன்னையும் கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க. விசாரிக்கட்டுமே. அவர் குற்றவாளி இல்லைங்கிறத போலீஸ்ல என்ன எந்த கோர்ட்லயும் சொல்ல நான் தயாரா இருக்கேன். நீங்க சொல்லலாம், அது ரொம்ப சுலபம். ஆனா போலீஸும் கூட்டு அதை நம்பணுமே. சாந்தி, இந்த கொலை விஷயத்துல நீ தலையிடக்கூடாதம்மா. நம்ம பொம்பளைங்க நம்ம வீட்டோட இருக்கிறத விட்டுட்டு நமக்கேமா இந்த வம்பெல்லாம்? சித்தி, ஒரு நிரபராதி மேல வீண் பழி ஏற்பட்டா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க என்னால முடியாது சித்தி. அந்த அயோக்கிய பையன் கொலை செய்தான்னு போலீஸ்ல பலமான துப்பு கிடைச்சிருக்கேமா. அதுவும் இல்லாம உங்க அப்பாவே அவன் மனைவி பணத்தை பார்த்து சாட்சி சொல்லிட்டு வந்துக்கிறார். அப்பா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆகலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஷட் அப். நான் உங்களை கேட்கல. அட ராமாயணா, அவன் பொண்டாட்டி தான் அவனை தேடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாளம்மா. நீ பாக்கல? இல்லப்பா, அது அவர் மனைவி இல்ல. அண்ணான் அவரை கூப்பிட்டு நான் என் கண்ணால பார்த்தேன். அப்போ அது யார் மனைவி? யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவ உங்க மனைவியா இருந்தாலும் இருக்கலாம். என்னம்மா நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற? ஒரு நல்லவர் மேல அபாண்டத்தை சுமத்த நான் விரும்ப மாட்டேன். உடனே நான் போய் ராஜ சந்திச்சு. அதுதான் முடியாது. போலீஸ் அவன் அரெஸ்ட் பண்ண எப்பவோ புறப்பட்டு போயாச்சு. என்ன? அரெஸ்ட் பண்ண போயாச்சா? காந்தி, காந்தி, இந்தாம்மா காபி சாப்பிடு. வேண்டாம்ப்பா. சும்மா சாப்பிடமா. அப்பா, தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன பைத்தியக்கார பிள்ளையா இருக்கிற நீ? வருத்தப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? அவன் யோக்கியனா இருந்து நிரபராதியா இருந்தா அவன் ஏன் தலைமறைவா சுத்தணுங்கிறேன்? அதுதான்ப்பா எனக்கும் புரியல. ஆனா நிச்சயமா இவ்வளவு பெரிய குற்றத்தை அவர் செய்திருக்க மாட்டார்னு நான் உறுதியா சொல்லுவேன். நீ சொன்னா போதுமா சாந்தி? நான் இந்த கொலை செய்யலன்னு அவனே போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிருக்கலாமே. எப்படி சொல்ல முடியும்? முழு பூசணிக்காய அவ்வளவு சுலபத்துல சோத்துல மறைச்சிட முடியுமா? அது சரியா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனியா? என்ன சொல்றாங்க? என்ன பேசிக்கிறாங்க? அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கைது செய்யணும்னு காஷ்மீர்ல இருக்கிற அத்தனை ஸ்டேஷன்களுக்கும் செய்தி போயிருக்கு. பலே 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 பலே. அப்ப அவனை புடிச்சிட்டாங்கன்னா எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் சொல்லு. வெளிவந்துடும். ஆனா இதுல ஒரு ரகசியமான விஷயம் என்னன்னா, உங்களை தான் போலீஸ்ல முக்கிய சாட்சியா போட்டுருக்காங்க. ஆனா ராமாயணா, என்னையா அது? இந்த ஊருக்கு நல்லபடியா தேனிலும் அனுபவிக்கலான்னு வந்தா போலீஸ் கொல்லேன்னு நம்ம உயிரை வாங்குறாங்களே. அப்பா, நீங்க மட்டும் அவருக்கு விரோதமா சாட்சி சொல்லாம இருந்தீங்கன்னா போதும். அது எப்படி முடியும்? போலீஸுக்கு சந்தேகமே இவரால் தானே வந்தது. என்னது? என்னங்க, நம்ம ஹனிமூன் அனுபவிச்சது போதும், ஊரு போய் சேரலாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. தங்கமான யோசனை தங்கம். இந்த பாஷை தெரியாத ஊர்ல சாட்சி கலையிற உத்தியோகம் நமக்கு வேணாம். பேசாம ஊரை போய் சேர்ந்துருவோம். யோ மேனேஜர், நாளைக்கு போற பிளான் இல்ல, எங்க எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கிடு. ஓஎஸ். அப்பா, இந்த கேஸ்ல நீங்க முதல் சாட்சியா இருக்கிறதுனால உங்களை காஷ்மீரை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டாங்களே. என்னையா மேனேஜர்,
என் மவ சொல்றது உண்மைதானா? சட்டப்படி அது உண்மைதான். ஆனா அதுக்காக நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ம். நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி ம். எந்த தொந்தரவும் இல்லாம நாளைக்கு நீங்க ஊருக்கு போக ஏற்பாடு பண்ணிடுறேன். பின்ன ஏன் நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் ஓடையா, அப்புறம் பிளான்ல டிக்கெட் இல்லாம போயிட போகுது. டிக்கெட்டை பத்தி எங்க கவலைப்படுறீங்க? நாளைக்கு நீங்க நிச்சயமா ஊருக்கு போக போறீங்க. அவ்வளவுதான். போ போ போ, சீக்கிரம் போ. என்னது தங்கம்,